காலை வணக்கம். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவா இன்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வருண் அண்ட் சௌமியா கூட காலை வணக்கம். காலை வணக்கம் சௌமியா அவர்களே. ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு உயர்ந்த விஷயத்தை பத்தி பேச போறோம். உயர்ந்த விஷயம் இப்படி வந்து ரொம்ப பிளாங்கா சொன்னா நான் எதோ எடுத்துப்பேன். எனக்கு சென்னை எல்ஐசி பில்டிங் டேவாலாம் இல்ல உங்களுக்கு நான் ஆப்ஷனே வந்து கொடுக்க போறது இல்ல. நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வானம் பத்தி வந்து பேச போறோம். வானம் சம்பந்தப்பட்ட விஷயம் பத்தி பேச போறோம். அப்ப ஸ்கை டேவா? இல்லப்பா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் மீட்டியரோலாஜிக்கல் டே. ஓகே, வேர்ல்ட் மீட்டியரோலாஜிக்கல் டே. ஓகே, அந்த வானவியல்னு சொல்லுவாங்களா இது தமிழ்ல? அதாவது பாத்தீங்கன்னா வந்து ஸ்டடி ஆஃப் அட்மாஸ்பியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து நம்ம இந்த வானிலை ஆராய்ச்சி அப்புறம் நம்ம நியூஸ்ல எல்லாம் வந்து சொல்லுவாங்களே இன்னைக்கு மழை பெய்யும் இன்னைக்கு மழை பெய்யாது குட்டியா மட்டும் தான் நம்ம கண்டுப்போம். அந்த மாதிரி இன்னைக்கு இத்தனை டிகிரி வெயில் இருக்கு அத்தனை டிகிரி வெயில் இருக்கு நம்ம பார்த்து டென்ஷன் மட்டும் தான் ஆகும். ஆனா அதுக்கு பின்னாடி வந்து எவ்வளவு பெரிய கிரவுண்ட் ஒர்க் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அந்த பிஹைண்ட் தி ஸ்கிரீன் தெரியாமலே இருந்திருக்கு இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த மெட்டீரியல் மாதிரியான விஷயங்கள்லாம் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எந்த தொழிலும் போகாது, நம்மளோட டே டு டே லைஃபையும் வந்து கணிக்க முடியாது. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு அதை சம்பந்தப்பட்டு. பட் அதெல்லாம் வந்து கேட்கணும் அப்படின்னா நீங்க வந்து பெரிய நாசா லெவலுக்கு சயின்டிஸ்ட் மாதிரி உங்க காதெல்லாம் கொடுக்க தேவையில்ல. குட்டி பையன், ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பையன் அளவுக்கு கியூரியஸா இருந்தாலே போதும், நீங்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். பட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முத்திரை கத்துக்கலாம், பார்க்கலாம். உத்தரபோதி முத்திரை புத்தி கூர்மைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை. உங்களுக்கு ஒரு சிறிய கதை தெரியுமா என்று பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா அழகான மனைவி, அழகான குழந்தையோடு மிகுந்த செல்வாக்குடன் வாழ்ந்து கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு நாள் அந்த வாழ்க்கையை துறந்து காடு மலை எல்லாம் தாண்டி ஓடிக்கொண்டே இருந்து வாழ்க்கையினுடைய அத்தனை சுகங்களையும் மறந்து தன்னுடைய இயல்பு நிலை மாறி வாழ்க்கையினுடைய அடுத்த நிலையை தேடி அலைந்து கொண்டு கடைசி கட்டத்தில் தன்னால் இதுக்கு மேல் முடியாது என்று முடிவு செய்து விட்டவுடன் அவருக்கு ஞானம் பிறந்தது என்று ஒரு வரலாறு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மன்னர் சித்தார்த்தன் என்ற கௌதம புத்தர். ஏனென்றால் கௌதம புத்தர் இறுதியாக உட்கார்ந்திருந்த மரம் அரச மரம். அந்த அரச மரத்தினுடைய அடியில் அவர் உட்கார்ந்து அந்த முதிரையை செய்து வைத்தவுடன் அவருக்கு ஞானம் வந்து விட்டதாக வரலாற்று பதிவுகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு முதிரையை நீங்கள் இன்று தெரிந்து கொள்ள வேண்டும். உத்தரபோதி முதிரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களை கோர்த்து கொண்டு ஆள்காட்டி விரலை வெளிப்பக்கமாக நீட்டி பெருவிரலின் நுனியை ஒன்றோடு ஒன்று தொட்டு உங்களை நோக்கி பெருவிரலை திருப்பி கொள்ள வேண்டும். கை விரலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த முதிரையை உட்காந்துட்டு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பெருவிரல் வந்து தொப்புள்கிட்ட இருக்கணும். நின்றுட்டு செய்கிறீங்க அப்படின்னா நெஞ்சினுடைய நடுப்பகுதியில் இந்த பெருவிரல் தொட்டுட்ருக்கணும். இந்த முதிரைக்கு பெயர் உத்தரபோதி முதிரை. இந்த உத்தரபோதி முதிரை செய்யும் பொழுது உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு செய்தால் அதிகமான பலன் தரும். ஏனென்றால் இந்த முதிரை கண்களுக்கும் சக்தி அளிக்க வல்லது. அதே போல் ஞாபக சக்தி பெருகும், புத்தி கூர்மை அதிகமாகும். அதாவது இந்த ஸ்பான்டனியஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தேவையான இடத்தில் தேவையான பதில்களை வரவழைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த முதிரை இந்த முதிரை. தொடர்ந்து தினந்தோறும் ஒரு 10 நிமிடம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஆயுள் உள்ளவரை உங்களுடைய புத்தி கூர்மை அனைவரும் மெச்சத்தக்க வகையில் இருக்கும். மறுபடியும் ஒரு தடவை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களை கோர்த்து கொண்டு ஆள்காட்டி விரலினுடைய நுனிகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து நீட்டி வைக்கவும். பெருவிரல் நுனியை தொட்டு உடம்பின் பகுதியில் பெருவிரலை வளைத்து பிடிக்கவும். இந்த மாதிரி இருக்கணும், வடிவத்தில் இந்த மாதிரி வரணும். நின்று கொண்டு செய்யும் பொழுது உங்களுடைய பெருவிரலானது நெஞ்சு பகுதியில் நடுவில் தொட்டு கொண்டிருக்க வேண்டும், அநாதக சக்கரத்தின் அருகில். அமர்ந்து கொண்டு செய்யும் பொழுது தொப்புளின் அடிப்பாகத்தில் அந்த பெருவிரல் தொட்டு கொண்டு இருக்க வேண்டும். இந்த முதிரை உத்தரபோதி முதிரை. குறைந்தது 6 நிமிடம் அல்லது அதிகபட்சமாக 30 நிமிடம் வரைக்கும் செய்யலாம். ப்ரேயர் நேரங்கள்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா தினந்தோறும் செய்வதாக இருந்தால் 3 நிமிடம் போதுமானது. ஒவ்வொரு முதிரையுமே தனிப்பட்ட சிறப்புகள் உண்டு. இந்த முதிரைகளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 வயது முதல் அதிகப்படியான ஒரு 18 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல பலன் அளிக்கும். அதற்கு மேல் இருப்பவர்கள் கொஞ்சம் அதிக நேரம் செய்ய வேண்டியது இருக்கும். குறிப்பாக 10 முதல் 18 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த முதிரை மிகவும் சிறப்பாக பலனளிக்கக்கூடியது. கண் பார்வை கூர்மையாகும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், புத்தி கூர்மை அதிகரிக்கும். கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விதமான தொந்தரவுகள் சரியாகி அவர்களுக்கு ஒரு உற்சாகமான மனநிலையை ஏற்படுத்தும். இந்த முதிரை மிகவும் பலனளிக்கக்கூடிய ஒன்று. பலவிதமான முதிரைகளை கற்றுக்கொண்டுள்ளோம் நாம். அதை வாழ்வில் சரியான நேரத்தில் பயன்படுத்தி பாதுகாப்பாகவும் பயனுள்ளதாகவும் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
முத்திரையை கற்றுக்கிட்டாச்சு. இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி வேர்ல்ட் மெட்டீரியாலஜிக்கல் டே அப்படிங்கிறனால வந்து பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை பற்றி உங்களுக்கு ஆர்வம் அப்படின்னு இருக்கா கற்றுக்கிறதுக்கு? ஆர்வம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும். ஏன்னா இந்த ஸ்பேஸ், அட்மாஸ்பியர் இதை பற்றிலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி என்னதாப்பா இருக்குது அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி வந்து ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு மந்த்ரா இருக்கு, ஓம் அப்படிங்கிற மந்திரம் பற்றி வந்து எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து புதுசாக வந்து சொல்ல தேவையில்லை. ஆனால் இந்த ஓம் அப்படிங்கிற மந்திரம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிலிஜன் கூட வந்து ஸ்டிக் பண்ணி இருந்தாலும் இது வந்து ஒரு பொதுவான விஷயம். இது வந்து எல்லா விஷயத்துலயுமே வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் இருக்கு, அதுல ஒரு ரேஸ் இருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் கூட வந்து சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து ஒலிக்குது. ஸ்பேஸோட அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த ஒரு மந்திரா மாதிரி தான் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பிரேக் கூட போறோம்ல. இப்போ நான் வந்து என் மைண்டுக்குள்ள அந்த மந்திரத்தை சொல்லி அப்படியே ட்ரை பண்றேன். ஸ்பேஸோட சவுண்டை என்னோட பாடிக்குள்ள நான் கொண்டு வர ட்ரை பண்ண போறேன். பட் மீன் வைல் நீங்களும் அதை ட்ரை பண்ணிட்டு திருப்பி வந்துருங்க. ஏன்னா சூப்பரான இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டே இருக்கு புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. அது இனியவா இன்று வெல்கம் பேக் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. இனியாவா இன்று கேட்டுட்டு இருக்கீங்க. வரன் சௌமியா கூட வர வர கண்ணு கொஞ்சம் மங்களா தெரியுதோன்னு ஒரு டவுட் வரும். ஏங்க நான் கொஞ்சம் அசிங்கமா தெரியுறேனா? இல்ல ரொம்ப அழகா தெரியுங்க, அதுதான் வந்து ஒரே டவுட்டா இருக்கு எனக்கு. இல்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படின்ற நான் ஒத்துக்கிறேன். பட் என்னதான் ஒரு புது விஷயம் நம்ம எதை பத்தி கத்துக்கிட்டாலும் ஃபுட்டை பத்தி கத்துக்கிறப்போ பாத்தீங்கன்னா 2 காது 4 காது ஆயிரும். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோஃபோன் லெவலுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அப்படிதான் வந்து ஒரு சம்மர் சம்பந்தப்பட்ட ஒரு சூப்பரான கூலான ஒரு டிஷ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெள்ளரி பழமா இருக்கட்டும், இந்த வாட்டர் மெலனா இருக்கட்டும், நம்ம சம்மர் சீசன்ல அதிகமா பார்க்க முடியும் இல்லையா? அதே மாதிரி அந்த வாழைத்தண்டு இருக்குல்ல, அதையும் மறந்துடக்கூடாது. அது ஒரு கூலான மேட்டர். கரெக்ட். வந்து நம்ம பழங்கள் நிறைய வந்து சேர்த்துப்போம். பட் வந்து இது ஒரு நல்ல காய் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். குறிப்பா இதுல நார் சத்து வேற அதிகமா இருக்கு இல்லையா? ஆமா, அதுல நார்லாம் நிறைய இருக்குமே. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து இந்த கிட்னி ஸ்டோனுக்கு கூட வந்து இந்த வாழைத்தண்டு ஜூஸ் தான் குடிக்கணும். அது எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் ஃபாலோ பண்றாங்களான்னு பார்த்தனா வந்து உடனே இங்கிலீஷ் மெடிசன் தான் எல்லாம் நம்பி போவாங்க. பட் எனிவே வாழைத்தண்டு அதுலயே வந்து இந்த தயிர் பச்சடி பண்ண போறாரு நம்ம ஆளு இன்னைக்கு. ஓகே, சோ எப்படி பண்றாருன்றத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு வாழைத்தண்டு பச்சடி. இது எப்படி செய்யலாம் முன்னாடி இதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். பொடியாக நறுக்கிய வாழைத்தண்டு, எலுமிச்சம்பழச்சாறு அல்லது உப்பில் போட்டு வச்சுக்கணும். வெங்காயம் பொடியாக நறுக்கியது, மிளகு சீரகப்பொடி, தயிர், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கியது, பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது. முதல்ல கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். இந்த மிளகு பொடி எதுக்காகனா, சப்போஸ் தயிரில் ஏதாவது பழைய தயிராக இருந்ததுன்னா, இல்லை தயிர் ரொம்ப பிடிச்சி போயிருந்தால் அதுலேருந்து தொண்டை கரகரப்பிலாசம் வரும். அதுக்காக இந்த மிளகு பொடி சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, சும்மா 4 துண்டு போட்டுருவோம் லேசான காரத்துக்கு. பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, பொடியாக நறுக்கிய வெங்காயம். வெங்காயம் வந்து வாழைத்தண்டு எவ்வளோ சேர்க்குறோமோ அதில் 10 இல்லை 20% சேர்த்தா போதும். இந்த வெங்காயம் சேர்க்கறது வந்து இதில் பீட்டோ கேரட்டின் இருக்குது. இது தயிரில் கலக்கும்போது இந்த பீட்டோ கேரட்டின் முழுமையாக பயன்படும். இது கூட வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பாக இருக்குது பாருங்கள். இது காரணம் இதனால தான். இது எலுமிச்சை சாறு அல்லது உப்பு தண்ணியில் இது முதல்ல நறுக்கும் போதே உப்பு தண்ணியில் பட்டுன்னு போட்டுடணும். அதுக்கப்புறம் தான் நார் எடுக்கணும். அதுக்கப்புறம் நார் எடுக்கும்போது இந்த இப்போ வாழைத்தண்டில் பீட்டோ கேரட்டின் உள்ளது. இது வந்து பச்சையாக சாப்பிடும்போது நம்ம முழுமையான அந்த உயிர் வேதிப்பொருள் நீர் தன்மையில் கிடைக்குது. இது வந்து சிறுநீரகங்களில் கரைக்கக்கூடிய சக்தி அதிகம் உள்ளது. உடல் குளிர்ச்சியை உண்டாக்கும். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால தான் இதை இப்படி பயன்படுத்தணும். இப்போ இந்த வாழைத்தண்டு இப்படி நல்லா கிளறணும். அதாவது தயிரில் வர அளவுக்கு இப்படி குத்தி கிளறணும்னா தயிர் உள்ளே ஊறும். ஒரு 5 நிமிஷம் இது வந்து தயிரில் போட்டதுக்கப்புறம் தனியாக வச்சுட்டு சாப்பிட்டாலும் அல்லது வந்து குளிர்சாதன பெட்டியில் வச்சு சாப்பிட்டாலும் இந்த வாழைத்தண்டு சொல்லி அவ்வளோ சுவையாக இருக்கும். நம்ம வந்து செய்யும்போது கொஞ்சமாக செஞ்சுட்டோமேனு வருத்தப்படுவீங்க பின்னாடி சாப்பிடும்போது. ஏன்னா அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். இப்போ வாழைத்தண்டு தயிர் பச்சடி தயாராக இருக்குது. இதை குழந்தைங்க பெரியவங்க யாருக்குனாலும் தரலாம். காலை உணவாகவும் சாப்பிட்லாம், மதிய உணவாகவும் சாப்பிட்லாம். இப்படி வாழைத்தண்டு தயிரில் உப்பு போட்டு லேசான 2 சொட்டு எலுமிச்சம்பழம் போட்டு எடுத்து போகும்போது இது வந்து 5 மணி நேரத்துக்கு 6 மணி நேரத்துக்கு கெடாது. தயிர் புளிக்க நல்லாயிருக்கும். அது புளிக்காமல் இருக்கிறதுக்கு எலுமிச்சம்பழம் போட்டுடும். எலுமிச்சம்பழம் புளிப்பு, ஆனால் தயிரில் போட்டோம்னா தயிர் கெட விடாது. அதுக்கு மேலே கிடையாது தயிர். இதுதான் இதோட டெக்னிக். அது மட்டும் இல்லாமல் இந்த வாழைத்தண்டை பச்சடி வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது நீங்கள் சொல்கிற சிறுநீரக பாதை, சிறுநீரக கல் இதெல்லாம் வந்து கரைச்சி எடுத்துரும். வேறு ரொம்ப நல்ல உணவு. வேறு ஒரு நல்ல உணவோடு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி.
பொதுவா வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு வாழையடி வாழையா வந்து நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதோட மீனிங் உங்களுக்கு தெரியுமா? சத்தியமா நீங்க என்ன சொன்னீங்கன்னா எனக்கு சரியா புரியல. அதோட மீனிங் வேற என்கிட்டே கேக்குறீங்க. இல்ல, இப்போ வாழை மரம் இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா வந்து அதோட தண்டு வந்து வாழைத்தண்டு பக்கத்துலயே வந்துட்டே இருக்கும். ஆமா, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற எல்லா விஷயமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வாழைத்தண்டா இருக்கட்டும், அந்த இலையா இருக்கட்டும், காய் பூ எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லா. ஆமா, சோ வந்து எல்லா விஷயமே வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் இல்லையா. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நம்ம மனுஷங்களும் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகுற மாதிரி, எல்லாருக்குமே வந்து உதவி செய்யக்கூடிய அந்த மாதிரி வந்து நம்மளுடைய ஃபேமிலி வந்து வாழையடி வாழையா வந்து தொடரணும் அப்படிங்கிறதுக்காக யாருக்காவது கொஞ்சம் பிரயோஜனமா இருங்கப்பா அப்படின்னு சொல்ல வரீங்க. சிம்பிள் லாங்குவேஜ்ல சொல்லி முடிச்சிட்டீங்க. அது கொஞ்சம் டீசெண்டா சொல்லிருக்கீங்க இல்லையா. இன்னும் டீசெண்டா நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு நாங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறோம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறோம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவை இன்று. வெல்கம் பேக் புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவை என்று கேட்டுட்டு இருக்கீங்க. வரன் சௌமியா கூட அடுத்து நம்ம உள்ளுவதெல்லாம் பகுதியில இரேன்பு சார் வந்து பேச போறாரு. எந்த டாபிக் பத்தி பேச போறாரு இன்னைக்கு? உங்களை பத்தி பேச போறாரு. என்ன பத்தி ஏன் பேச போறாரு? இல்ல நான் இன்னும் அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டே இருக்கேன், பட் இருந்தாலும் இல்ல ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. யாரெல்லாம் வொர்க்கஹாலிக் அப்படின்னு வந்து பேச போறாரு. ஓ மை காட், அப்ப என்ன பத்திக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லன்னு சொல்ல வரீங்க இல்லையா? அதுதான், அதுக்கு பேர் தான் சர்க்காசம் அப்படின்னு சொல்லுவாங்க மிஸ்டர் வருண். ஓகே சர்க்காசம்லாம் பத்தி இன்னொரு நாள் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வொர்க்கஹாலிக் பத்தி இரேன்பு சார் என்ன பேச போறாருன்னு பார்க்கலாம். சில நேரங்களில் நம்ம யார் வந்து ஒர்க்கஹாலிக் அப்படிங்கிறதையும் லேபர் ஆஃப் லவ் அப்படிங்கிறது எது அப்படிங்கிறதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஊரில் வந்து எப்படின்னாக்க ஒருத்தர் வேலையே எப்போ பார்த்தாலும் செஞ்சிட்ருப்பார் அப்படிங்கிறத ஒரு மேன்மையான குணம் மாதிரி நம்ம சொல்லுவோம். அவர் பயங்கரமான ஒர்க்கஹாலிக்குங்க, எப்போ பார்த்தாலும் அவரே வேலை செஞ்சிட்ருப்பாருங்க, எல்லாத்தையும் இழுத்து போட்டு அவரே செய்வாருங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய வர்ச்சு மாதிரி நம்ம ஊரில் சொல்லுவோம். ஒர்க்கஹாலிக் அப்படிங்கிறதும் லேபர் ஆஃப் லவ் அப்படிங்கிறதும் ஒன்றே தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஒர்க்கஹாலிக்காக இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள ஒரு இடத்துல 1 மணி நேரம் அப்படியே உட்கார வச்சுட்டிங்கன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை. ஏன்னா ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். இந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த மாதிரியான பணியை செய்வாங்க? இவங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து தேவையில்லாத வேலைகளை நிறைய செய்வாங்க, தேவையில்லாத கேள்விகளை எழுப்புவார்கள். ஒரு முக்கியமான ஃபைலை கூட உடனடியாக முடிக்க மாட்டாங்க, அதற்கு அவசியமில்லாத பல விஷயங்களை திரட்டுவாங்க, அதிலெல்லாம் அவங்க டைமை செலவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு 17 மணி நேரம் நான் ஆஃபீஸ்லேயே இருக்கேன், 15 மணி நேரம் நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா, அவங்க உண்மையிலேயே அந்த 15 மணி நேரமும் ஆக்கப்பூர்வமாக செலவு பண்ண முடியுமா? அவங்களால அந்த ஒர்க்கை என்ஜாய் பண்ண முடியுமா? அவங்க வந்து அந்த 15 மணி நேரமும் ஒரு ஹைட்டண்ட் அவேர்னஸ்லேருந்து அந்த வேலையை செய்ய முடியுமா? இந்த கேள்விகள்லாம் எழுது. ஒர்க்கஹாலிக்காக இருக்கிறவங்க என்னென்னாக்க, அவங்க மட்டும் துன்பப்படுறது இல்லாமல் அவங்கள சார்ந்தவங்களையும் துன்பப்பட வைப்பாங்க. தேவையே இல்லாமல் எல்லாரையும் ஆஃபீஸில் இருக்க சொல்லுவாங்க, 8 மணி 9 மணி 10 மணின்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறவங்கள வேலை செய்ய சொல்லிவிட்டு அது எல்லாமே சரியில்லை மறுபடியும் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த ஒர்க்கஹாலிசத்தினுடைய வேலைகள். இது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுனா, ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுனா, இந்த ஒர்க்கஹாலிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மனநிலையை வளர்த்துக்குவாங்க. உலகத்திலேயே அவங்க மட்டும்தான் வேலை செய்கிறதாகவும் மற்றவங்க யாருமே வேலையே செய்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை வளர்த்துக்குவாங்க. அதனால் என்னென்னா எல்லார் மேலேயும் எரிஞ்சு விடுவாங்க. யாருமே சரியில்லை, ஐ ஆம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு அவங்க வந்துடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா லேபர் ஆஃப் லவ். லேபர் ஆஃப் லவ்னு சொல்கிறது வந்து ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எப்படின்னா, காசு வாங்காமல் செய்கிறது தான் லேபர் ஆஃப் லவ். உதாரணத்துக்கு வந்து அந்த காலத்தில் வந்து கிராமங்களில் மருத்துவர்கள் இருப்பாங்க. பாம்பு கடிக்கு மருந்து கொடுப்பாங்க, தேள் கடிக்கு மருந்து கொடுப்பாங்க, அல்லது ஏதாவது பூராங்கடிச்சிருச்சுன்னா அவங்க மருந்து கொடுப்பாங்க. சில நேரங்களில் யாராவது பயந்துட்டா அவங்களுக்கு ஏதோ மந்திரம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இன்னமும் இருக்குது. அப்படி மருந்து கொடுக்குறவங்க வந்து பணம் வாங்க மாட்டாங்க, ஏன்னா அதை ஒரு சந்தோஷத்துக்காக அவங்க செய்கிறாங்க. அது மாதிரி நிறைய வேலைகளை வந்து சந்தோஷத்துக்காக செய்கிறது இருக்குது. சோஷியல் சர்வீஸ் செய்கிறது, அப்புறம் வந்து ஒரு இடத்துல போய் பேசுகிறது. அந்த காலத்தில் கோயில்கள்லாம் வந்து திருக்குறள் வகுப்பு எடுப்பாங்க, திருவாசகம் வகுப்பு எடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சிக்காக செய்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து லேபர் ஆஃப் லவ். இப்போ வந்து லேபர் ஆஃப் லவ் வந்து ஆஃபீஸில் பாசிபிள் இல்லை. நான் சம்பளம் வாங்காமல் வேலை செய்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் லேபர் வித் லவ் இருக்கலாம் இல்லையா?
அது ஒரு அன்போடு அந்த பணியை செய்கிறது, மகிழ்ச்சியோடு அந்த பணியை செய்கிறது. இதுக்கும் ஒர்க்கஹாலிசத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ இந்த ஒர்க்கஹாலிக்கு வந்து ஒரு 10 மணி நேரத்தில் செய்கிற வேலையை இந்த வந்து மகிழ்ச்சியோட வேலை செய்கிறவங்க இருக்காங்களே, அவங்க வந்து 2 மணி நேரத்தில் செஞ்சுருவாங்க. ஏன்னா அவங்க என்ஜாய் பண்ணி செய்கிறாங்க, அவங்க கவனமெல்லாம் அதில் தான் இருக்கும். இது மாதிரி யாரெல்லாம் மகிழ்ச்சியோட வேலை செய்கிறாங்களோ அவங்க என்னென்னா அவங்கள சுற்றி அந்த மகிழ்ச்சி வட்டத்தை ஏற்படுத்திடுவாங்க. அந்த வட்டத்துக்குள்ளே வர்ற எல்லாருமே மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. இப்போ வந்து உழைப்பு போதை இருக்கிறவங்க இருக்காங்களே, அவங்க வந்து கொஞ்ச நாள் கழித்து என்னென்னா ஒரு மனநோயாளி மாதிரி ஆயிடுவாங்க. ஆனால் மகிழ்ச்சியோடு வேலை செய்கிறவங்க இருக்காங்களே, அவங்க வந்து மனநோயாளிகளையும் குணப்படுத்துவார்கள். வேலையே செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஒருத்தர் ஆஃபீஸ்க்கு வந்தானா கூட இந்த மகிழ்ச்சியோடு பணியாற்றுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள மாற்றி அவங்களும் பணியை என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ணி அவங்களையும் தன் பக்கம் இழுத்து கொண்டு அந்த நிறுவனத்தினுடைய மேம்பாட்டுக்கு அவர்கள் உழைப்பார்கள். ஆனால் இந்த பணிப்போதை கொண்டவர்கள் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து குற்றம் சுமத்துகிற காரணத்தினால நல்லா வேலை செய்கிற ஆளுகளை கூட ஒரு மாதிரி பண்ணிடுவாங்க. இவங்களை நீங்கள் சந்திக்கலாம், சில டைமில் பார்க்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் நம்மளோட ட்ராவல் பண்ணுவாங்க, அப்போ தான் லேப்டாப்பில் எப்போ பார்த்தாலும் எதையோ போடுவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, வெளியே யார் வந்தாலும் பார்க்க மாட்டாங்க, யாரோடையும் பேச மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்க்கலாம் நீங்கள். இவர்கள் எல்லோருமே சின்ன வயதிலேயே முதிர்ந்து போய் விடுகிறார்கள். அவங்கக்கிட்ட அந்த எக்ஸுபரன்ஸ் இருக்காது, அந்த யூத்தினுடைய அந்த எக்ஸுபரன்ஸ் இருக்காது. ஆனால் யார் மகிழ்ச்சியாக ஒரு வாழ்க்கையை ஒரு பாடலாக நினச்சி செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை எப்போதும் இனிமையாக இருக்கும். அவர்களோடு பணியாற்றுகிறவர்களுடைய வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும். எனவே பணியை போதையாக எண்ணாமல் அதை மகிழ்ச்சியாக எண்ண கற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம். ஓகே, ஒர்க்கஹாலிக் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சூப்பராக பேசினார். ஒரு சைனீஸ் சேயிங் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, உனக்கு பிடிச்ச வேலையில் போய் நீ சேர்ந்துரு, அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க அப்படிங்கிற ஃபீலிங்லேயே இருக்க தேவையில்ல. அதாவது வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் வேலையே செய்ய தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை தானே நம்ம வந்து செய்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த டைம் பாஸ்க்காகவோ இல்லை ஒரு ஹாபியாவோ பிடிச்ச விஷயத்த வந்து செய்வாங்க. பட் அதுவே நம்ம ப்ரொஃபஷனாக மாறிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். எக்ஸாக்ட்லி, நானும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச விஷயத்தை வீட்டில் உட்காந்து செஞ்சுட்டே இருப்பேன். இன்ஃபேக்ட் மாடிக்கு போய் இந்த ஸ்டார்ஸை பற்றி ஈடுபடுற ஒரு ஆராய்ச்சி இல்லை, எதுக்காக இப்படி ஒரு பிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீட்டியராலஜிக்கல் டேக்காக நம்ம கெஸ்ட் வரப்போறார். அவர் இந்த விஷயத்த சொன்னாலாவது நம்புற மாதிரி இருக்கும் வருண். இல்லங்க, நான் ஏதோ சொல்லி வந்து ஒரு பில்டப் ஏத்தி விடலாம், அதுக்கப்புறம் அந்த ஃபீல்ட்லயே போலாம் அப்படின்னு பார்த்தேன் நான். பில்டப்லாம் வேற, ஏன்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப சீரியஸா சயின்டிஃபிக்கா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு. ஓகே, வேர்ல்ட் மெட்டீரியலாஜிக்கல் டே, கரெக்ட்டா? யா, அது பத்திலாம் தெரிஞ்சுக்க முன்னாடி ஒரு குட்டி பிரேக். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. வெல்கம் பேக். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவை இன்று கேட்டுட்டு இருக்கீங்க. வரேன் சௌமியா கூட மீட்டியராலஜிக்கல் டே கரெக்டா சொல்லிட்டேன். இதனால காம்ப்ளிகேட்டடா இருக்கு இல்லையா அந்த வேர்டு. அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு வாட்டி சொல்றதுக்கே எப்படின்னா இன்னும் எவ்வளவு வாட்டி அதை பத்தி கேள்விகள்லாம் கேட்க போறோம். பட் எனிவே, கேள்வி யார்கிட்ட கேட்க போறோம்? ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அமைச்சர் அஸ்ட்ரானமர் பாலு சரவணன் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்க. ஓகே, காஸ்மோஸ்லாம் எப்படி இருக்கு சார்? எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஃபர்ஸ்ட் பேசிக் கொஸ்டினே சார், இந்த மெட்டீரியாலஜி அப்படின்னா என்ன? அதுக்கே வந்து நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது, அதை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். வானிலை அவதானம். நாளைக்கு என்ன மழை பெய்யுமா பெய்யாதா, புயல் வரும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து ராமநாவை பார்ப்பீங்க. நார்மலாகவே நமக்கு அன்றாட வாழ்க்கையிலேயே ஒரு வெதர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது பேர் இந்த துறை, மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். பட் அன்றாட வாழ்வில் இந்த விஷயம் ஒன்றி போன ஒன்று, பிரிக்கவே முடியாது. மனிதன் எப்பொழுது பயிர் வைக்கணும்னு முடிவு பண்ண ஆரம்பித்தானோ அப்போவே அவனுக்கு இந்த துறை ஆரம்பமாயிட்டுது. அதனால் இது வந்து புது துறை ஒன்றும் இல்லை, மனிதனுடைய வாழ்க்கையோட ஒரு அங்கம், முதுகெலும்புன்னே சொல்லலாம் இதை. ஓகே, அதுவும் நம்ம மாதிரி பொருளாதார விவசாய நாடுகளுக்கு இது ஒரு பெரிய முக்கியமான விஷயமும் கூட. சூப்பர். ஸோ மீட்டியராலஜி அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டடியே பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் சம்மந்தமான ஒரு ஸ்டடி தான் இல்லையா? ஸோ இது மூலமா வந்து அட்மாஸ்பியர் பற்றின என்னென்ன தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும் சார்? நம்ம சூரிய மண்டலத்தில் இருக்க அத்தனை கோள்கள்லையும் நம்ம ஒரு கோள்கள் இந்த பூமியில் மட்டும்தான் நம்ம மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கே மனிதன் வாழும் சூழல் இருக்கக்கூடியதை பற்றிய ஒரு அறிவு தான் இந்த துறை, மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். இதில் என்னென்னா வளிமண்டலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வளிமண்டலத்துக்கு மேலே வெறும் வெளிமண்டலம் தான், ஒரு ஓப்பன், அது வந்து ஒன்றும் பிரமாதமான டெம்பரேச்சர் இருக்காது, வெறும் சூரியனோட கதிர்வீச்சு மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி பூமின்னு எடுத்திங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டர், அதிகபட்சம் ஒன்றும் ஒரு 200 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம இதை ஸ்டடி பண்ண முடியும் வளிமண்டலம்.
பூமிக்கே உரித்தான ஒரு காற்று மண்டலம். அதனுடைய வெப்பம், அதனுடைய வேகம், அதனுடைய காற்றினுடைய ஈரப்பதன், அதனுடைய சுழற்சியோட தன்மை, அதனுடைய கதிர்வீச்சு தடுப்பு, அதுவும் அந்த வளிமண்டலம் தான் நம்மளுடைய மிக சிறந்த ப்ரொடெக்ஷனு. ஏன்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சை இதை தடுத்து ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்புது. அதே நேரத்தில் நமக்கு தடுத்து அதை குறைச்சி கொடுக்குது. அல்ட்ரா வயலட்லாம் பார்த்தீங்கன்னா குறைச்சி கொடுக்குது. அது நம்மளுக்கு தேவை, ப்ளஸ் அதனால் வந்து அதை குறைச்சியும் கரெக்டாக கொடுக்குது. இது சாதாரணமாக காமன் பீப்புளுக்கு இந்த விஷயம் அவ்வளோவா தேவைப்படாது. காமன் பீப்புளுக்கு என்ன, சாதாரண பொது மனிதர்களுக்கு மழை எப்போ வரும், இன்றைக்கி வெயில் அதிகமாக அடிக்குமா, இன்றைக்கி காற்று பலமாக இருக்குமா, இந்த 3 காம்பினேஷன் தான் மழை எப்போ வரும் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கான மிக இம்பார்ட்டண்டான விஷயம். இதில் ஷார்ட் டைம் ப்ரிடிக்ஷன், லாங் டைம் ப்ரிடிக்ஷன் இருக்குது. அப்புறம் கிளைமேட், எப்படி பருவ காலங்கள் மாறும், பருவ காலம் எப்போ துவங்கும் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு துறை தான் இந்த வானியல் துறை. ஓகே, இதில் ஒரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முன்னோர்கள்லாம் அப்போயே அந்த கணிப்பு அப்படிங்கிறதுல ரொம்ப சிறந்த விளங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த கணிப்பு அப்படிங்கிறது ஒரு அக்யூரேட் லெவலுக்கு கொண்டு வந்தது கருவிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அட்மாஸ்ஃபியர் பற்றி நம்மளை எப்படிலாம் தெரிஞ்சிக்க முடியும், அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கருவிகள்லாம் என்ன? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு சாமானிய மக்களால் எல்லாம் புரிஞ்சிக்க முடியாத லெவலில் தள்ளி வச்சுட்டாங்கன்னே சொல்லுவோம். இன்னும் கலீலியோ யூஸ் பண்ணிட்டு அதை ஒழிச்சு வச்சுட்ட மாதிரி பிளானட்டோரியமில் மக்களுமே நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதை தவிர்த்து அட்மாஸ்ஃபியர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன கருவிகள்லாம் இருக்குது? இல்லை, இது அஸ்ட்ரானமி ரிலேட்டடில், இது முழுக்க அட்மாஸ்ஃபியர் ரிலேட்டடு. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளான விஷயம் தெர்மோமீட்டர். நீங்கள் ஜுரம் டாக்டரில் போகிறீங்க, அந்த தெர்மோமீட்டர் நீங்கள் வெயிலில் வச்சாலும் அது கூட காமிக்கும். ஆனால் வெயிலில் வச்சா வெடிச்சிரும் சொல்கிறேன், அவ்வளோதான். தெர்மோமீட்டர் தான் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது. அதே போல் டாக்டரில் போய் நீங்கள் ப்ரெஷர் பார்க்குறீங்க, ப்ளட் ப்ரெஷர் பார்க்குறீங்க, அதே கான்செப்ட் தான். பட் இது அட்மாஸ்பியர் ப்ரெஷரை காமிக்குது, அவ்வளோதான். அப்புறம் ஈரப்பதன், சாதாரணமாக ஏசி ரூம்லேயே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, ஈரம் எவ்வளோ இருக்குன்னு ஒரு மானிட்டர் இருக்கும், ஹியூமிடிட்டி. அதை வச்சு தான் ஏசியோட எஃபிஷியன்சி இருக்கும். காற்றில் எவ்வளோ ஈரம் கலந்துருக்குது அப்படின்னு ஒரு ஈரப்பதன். அப்புறம் நம்ம ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா நெல்லை ஆற்றுவாங்க, அதில் இருக்க ஊம்பியெல்லாம் போகணும், அதில் இருக்க பதர் போகணுன்ட்டு. அப்போது எந்த பக்கம் காற்று அடிக்குதோ அந்த பக்கம் தான் ஆற்றுவாங்க. அப்போ தான் அந்த பதர் பதறி போயிடும். அப்போ காற்று தேவை இல்லையா? அதுக்கு ஒரு மானி வேணும்னா ஒன்றுமே தேவையில்லை. காற்று நீங்கள் சாதாரண தூசி விழுந்தாலும் காற்று இப்படி போனால் இப்படி தெரிஞ்சுக்கிறீங்க. பட் விமானத்துக்கு பார்த்தீங்கன்னா, விமான நிலையத்திலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு துணி கட்டியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க, ஒரு சைடு அடிச்சுட்டு இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா திசை காட்டியிருக்கும், ஒரு சேவல் இருக்கும், பார்த்துருப்பீங்க. காற்றுடைய திசை தான் காமிக்கும். காற்றோட சுழற்சி வேகத்துக்கு 4 கிண்ணம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பழைய, இதெல்லாம் சாதாரண இன்ஸ்ட்ருமெண்ட் தான், எவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் காமன் இன்ஸ்ட்ருமெண்ட், சாதாரண அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்களில் தான் அங்கே கருவியாக தொழுது. இந்த விஷயங்களை வைத்து அப்புறம் சாதாரண கிண்ணம், கண்ணாடி கிண்ணம், அதில் எவ்வளோ மழை பெய்யுது, எவ்வளோ இன்ச்சு பெஞ்சிருக்கோ அவ்வளோ இன்ச்சு மழை, அவ்வளோதான். அதில் இது ஒன்றும் காஸ்ட்லியான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ஒன்றும் இல்லை, பாரம்பரிய இன்ஸ்ட்ருமெண்ட். பட் அதுக்கு பிறகு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பர்ஃபெக்ஷன் வேணும், குவாலிட்டி வேணும் அப்படின்ற இந்த விண்டு ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறதுக்கு அல்ட்ராசானிக் விண்டு டிடெக்ஷன் இருக்குது. அது ரொம்ப பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும். என்ன அப்சர்வேஷன் பண்ணாலும் இந்த அப்சர்வேஷன் பண்ண டேட்டாலாம் 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் நீங்கள் உங்களால் கணிக்க முடியும். ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டிங்கன்னா அந்த வெதர் கண்டிஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போது ஒவ்வொரு ஜோனில் இருக்கிற வெதர் கண்டிஷனையும் நம்ம டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கு பிறகு அதை ஒரு மேப்பிங் பண்ணி ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடல், ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், இவ்வளோ வருஷம் பண்ணியிருக்கோம், இப்படி இருந்திருக்கு, இப்போ இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அனுமானத்துக்கு வருவோம். அதுதான் அறிவு தேவை. இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு அறிவும் கிடையாது, இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வர்றது டேட்டா தான். அந்த டேட்டாவெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் தான் ப்ரிடிக்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கு ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணணும். ஓகே, டெம்பரேச்சர் இவ்வளோ இருந்தால், இவ்வளோ ப்ரெஷர் இருந்தால் மழை பெய்யலாம் அப்படின்னு ஒரு அனுமானம். ஓகே, கணிப்பு. ஓகே, அண்ட் பார்த்தீங்கன்னா வானிலை ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம அப்பப்போ கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அங்கே ரமணன் சார் இருப்பார். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சவர். ஸோ ஜோக்ஸ் அப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் நியூஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அப்படிங்கிற அந்த ஒரு சென்டென்ஸ் ரொம்ப பரிச்சயமான ஒரு வாக்கியமாக இருக்கும். ஸோ இந்த வானிலை ஆய்வு மையம் அப்படிங்கிறது எதுக்காக அமைக்கப்பட்டது, இதனுடைய பணிகள் பற்றி சொல்லுங்கள். அதான் சொல்கிறேன். முதல் விஷயம் என்னென்னா பயிர் தொழில், 2வது கட்டுமானத்துறை, 3வது பெரிய அளவுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு திட்டமிடணும்னு சொன்னால் பொருளாதார ஜிடிபி பற்றி நாங்கள் திட்டமிடணும்னா பருவ காலத்தை வச்சு தான், பருவ சூழலை வச்சு தான் நம்ம ஜிடிபியை கால்குலேட் பண்ண முடியும். இந்த வருஷம் நல்லா படியும் பண்ணால் அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? எல்லாமே இது முதுகெலும்பு முழுக்கும் இந்த துறை சார்ந்தது தான். ஈவன் யுத்தம், காஷ்மீரில் நம்ம சியாக்சின் யுத்தத்தில் நம்ம ஜெயிச்சது கூட காரணமே இந்த துறை தான். இவங்க தான் சொல்லுவாங்க, இன்றைக்கி வெதர் நல்லா இல்லை, இன்றைக்கி தாக்குதல் நடத்த வேண்டாம், நமக்கு தோல்வி அடைக்கும், இன்றைக்கி வெதர் நல்லா இருக்குது, இன்றைக்கி தாக்குதல் நடத்தலாம்,
அதனால் ஒரு யுத்தத்தில் ரொம்ப இன்னும் சொல்லப்போனால் 2ஆம் உலகப் போரில் இந்த துறை ரொம்ப அதிக அபரித வளர்ச்சி அடையுது. அதே நேரத்தில் இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு விவசாயம் மிக முக்கியமான பங்களிப்பு இருக்குது. அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு துறைனா இது துறை. இந்த துறைக்கு நிறைய நிதி ஒதுக்கீடு செய்யணும். அப்புறம் தனியார் பங்களிப்பு பார்த்திங்கன்னா இந்தியாவில் கிடையாது. எல்லாமே இலவசமாக கொடுக்கணுமோ. வெளிநாடுகளில் ஒரு ஷூட்டிங் சாதாரணமாக நீங்கள் சென்னையில் ஒரு ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னா இன்றைக்கி வெளியில் போனால் ஷூட்டிங்க்கு கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா செலவாகும் கால் ஷீட்டு. ஆனால் அந்த ஷூட்டிங் கேன்சல் பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வானிலை கேட்கணும், சார் இன்றைக்கி ஷூட்டிங் பண்ணலாமா சார், மழையெல்லாம் பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்வாங்க. கால் ஷீட் கிடைக்கிற கஷ்டம், நடிகையோட கால் ஷீட் கிடைக்கிறது. இதெல்லாம் கம்பேர் பண்ணி அவங்க இல்லை சார் மழை வராது சார், நீங்கள் தைரியமாக ஷூட்டிங் எடுங்க சார்னு அவங்க சொல்கிறாங்க, உத்தரவாதம் கொடுக்குறாங்க வானிலை துறையிலேருந்து. ஆனால் நம்ம இதை ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டுருக்கோம். பட் வெளிநாடுகளில் ஃப்ரீ கிடையாது, காசு தான். ஓகே, அதை வச்சு ஒரு ரெவென்யூ இல்ல, அவங்க அதுல அந்த காசு வந்தாதான் அந்த துறையானது வளர்ச்சி அடையும். ஓகே, இன்னும் அதை மேம்படுத்த முடியும், நிறைய கருவிகளை கண்டுபிடிக்க முடியும். அதாவது பேசிக்கா வந்து சொல்லுங்க, ப்ரெஷர் அப்படின்னா காற்று மணி நீங்கள் சாதாரணமாக காற்று அழுத்த மணி கண்டுபிடிச்சிருங்க, பேரோமீட்டர்னு பழைய டெக்னாலஜி. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹையஸ்ட் டெக்னாலஜி இருக்குது. அந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணால் அந்த R&D வேணும். அந்த R&D பண்ணணும்னா ஃபண்டு வேணும். ஒன்று அரசாங்கம் யூனிவர்சிட்டிகளை டைப் வச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டியில் PhD பண்ணணும் இந்த ஃபீல்டுகளில். ரெண்டாவது இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, இப்போ நீங்கள் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு முழுக்க நம்மளோட வானிலை துறையோடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா அவங்களால ரன் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா நாளைக்கு காற்றோட வேகம் இந்த பக்கம் இருக்குங்க அப்படின்னா சென்னை நோக்கி MRLோடைய புகை தான் என்ன ஆகும், பொல்யூஷன் ஆகிடும் இல்லையா. ஸோ அவங்க சொன்ன காற்றோட வேகம் எப்படி இருக்கும், நீங்கள் நாளைக்கு ப்ரொடக்ஷனை குறைச்சிக்கோங்க அப்படின்வாங்க. ஆக இந்த துறையை பொறுத்த வரைக்கும் தனியார் பங்களிப்பு வேணும். தனியார் வந்து இந்த டேட்டாவை பயன்படுத்திடுறாங்களே ஒழிய தனியார் யாரும் அந்த துறைக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன்றாங்க, பணம் கொடுக்கல. அரசாங்கம் மட்டுமே, உதாரணம் சொல்கிறேன், தொலைக்காட்சியை அரசாங்கம் ஆரம்பிச்சது ஒரு இனிஷியேஷன் தான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தனியார்லாம் வந்து போட்டி போடலையா, நல்லாவே பண்ணுறாங்க, இது யாரும் குறை சொல்ல முடியாது. அது மாதிரி தான் இந்த துறை வந்து அரசாங்கம் ஆரம்பிச்சிருக்கு, தனியாரும் பங்கெடுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் வெளிநாடுகளில் தனியார்களுடைய பங்களிப்பு தான் அதிகம். போட்டியும் தரான் தகவல், என் தகவல் அக்யூரிசியாக இருக்கும், என் தகவலை பயன்படுத்து, என்ன அந்த 1 வருஷம் கான்ட்ராக்ட் போடு. இங்கே நம்ம ஒன்றுமே இல்லை, ஃப்ரீயாக கொடுத்துட்டுருக்கோம். ஓகே, அண்ட் இதை பற்றி வந்து நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்காம உள்ள ஒரு ஃபீல்டாக அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களோட தகவல் மூலியமாக தெரியுது சார். கண்டிப்பாக அது ஒரு வணிகம் கிடையாது. ஆனால் அந்த டேட்டாவை விற்கிறதுக்கு காசு வருதுன்னு சொல்லும்போது அது வணிகமாக இருந்தால் கூட மேம்பாட்டுக்கான ஒரு வணிகம். நாளைக்கு மேம்படுத்த முடியுமா அந்த துறையை? கரெக்ட். ஒரு சின்ன விஷயம் சொன்னேன், கனடாவில் வந்து தினம் விமானத்தில் பயணம் செஞ்சு கனடாவுக்கும் ஜப்பானுக்கு நடுவில் அந்த அலாஸ்கா பாதி ஃபுல்லும் வந்து பெசிபிக் அந்த அந்த ஒரு இடத்த முழுக்க என்ன பண்ணுறாங்க, தினம் விமானத்தில் பயணம் செஞ்சு அவங்க வெதர் ஃபார்காஸ்டிங் பார்க்குறாங்க. நம்மளால் முடியுமா அப்படின்னா நம்மளால் பலூனே விட முடியல. சென்னையில் முன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 2 பலூன் விட்டுருந்தாங்க. ஒரு நாளைக்கு காலையில் சாயந்தரம் அப்பர் ஹெமிஸ்பியரை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு பலூன், சாயந்தரம் ஒரு பலூன் விட்டுருந்தாங்க. இன்றைக்கி ஒரு பலூன் தான் பறக்குது. ஒரு பலூன் 2000 ரூபாய் கிட்டத்தட்ட அது குறைச்சிட்டாங்க, அதுக்கான ஃபண்டே இல்லை. அப்போ அரசாங்கம் பல விஷயங்களில் அறிவியல் துறை வந்து விருதுனே போயிருக்கு, துறைகளும் பெருசானே போயிருக்குது, ஃபண்ட் இடுவோம் அவ்வளோதான். அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக இந்த டிபார்ட்மெண்ட் வர வேண்டிய ஃபண்டு குறைஞ்சிரும். ஓகே, அப்போது இந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணணும், மக்களுக்கு தகவல் கொடுக்கும்போது ஒரு தகவல் அக்யூரசி தேவையில்லை, மக்கள் ஜென்ரல் பப்ளிக் அக்யூரசி தேவையில்லை. பட் வணிக ரீதியாக இன்னைக்கு ஒரு பெரிய சுரங்கம் நோண்ட போகிறான், இன்றைக்கி கிட்டத்தட்ட அவனுக்கு 10 கோடி ரூபா அதில் வந்து முதலீடு பண்ண வேண்டிய வேலை இருக்குதுன்னும் போது அவன் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து அந்த டேட்டா வாங்கலாம்ல, அவனுக்கு கொடுக்குற டேட்டா வந்து கொஞ்சம் அக்யூரஸியாக கொடுக்கலாம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வரும். இப்போ வந்து சார் சொல்லும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய இதில் வந்து இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் அந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து நம்மளுடைய நாட்டில் வந்து கம்மி தான். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் நடந்த ஃப்ளட், உத்தரகண்டில் நடந்த அந்த டிசாஸ்டர், இதுக்கெல்லாம் அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக தான் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மீட்டியரலாஜிக்கல் ப்ரோக்ராம் ஒன்று செட் பண்ணணும், இந்த மாதிரி மவுண்டேனியஸ் ஏரியாஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த மாநிலங்களுக்குன்னு வந்து ஆய்வு பண்ணுறதுக்காக தனியாக செட் பண்ணணும் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து முன்னாடியே செஞ்சிருந்தா எத்தனையோ விஷயங்களை நம்ம தடுத்திருக்கலாம், எத்தனை உயிரிழப்புகளை வந்து தடுத்திருக்கலாம். காரணம் சொல்லலாம் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆர்வம் ஏற்பட்டு இந்த துறையில் வந்து ஈடுபட்டணும் அப்படின்னா வந்து நான் சயின்ஸில் ரொம்ப கம்மி மார்க்குன்னு யாரும் சொல்கிறது கூட வந்து ஒரு சான்ஸே ஒப்பீனியனே இல்லை அப்படின்னு கூட சொல்லுவேன். ஏன்னா சார் கிட்ட நான் பேசிட்டு இருக்கப்போ, சார் நீங்களாம் நல்லா படிச்சிருப்பீங்க போல சயின்ஸ் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார் நான் வெறும் 50 மார்க்ஸ் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் மாதிரி நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஆர்வம் அப்படிங்கிறத வந்து படிப்பையும் தாண்டி வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா தெரிஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அதுக்காக ஒரு வாய்ப்பு தான் இந்த ஷோ அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. ஒரு குட்டி பிரேக் அப்புறமா மீதி இருக்க கேள்வியெல்லாம் கேட்கலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று
வெல்கம் பேக் வித் யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் வேர்ல்ட் மெட்டராலஜிக்கல் டேல இன்னைக்கு நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கோம். வித் யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் அண்ட் சௌமியா கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் வந்து பேசிட்டு இருக்காரு. சார் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து ரொம்ப கியூரியஸா நம்மளுக்கே அந்த டவுட்ஸ்லாம் இருக்க மாதிரி கேட்போம். ஏன்னா இதுவுமே நம்மளுக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இன்ஃபேக்ட் வந்து சார் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அந்த சப்ஜெக்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் வந்து நம்மளுக்கு வந்துரும் அப்படின்னே வந்து சொல்லிடலாம். சயின்ஸ் எப்பயுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். அதை தியரிட்டிக்கலா படிக்கிறோம்னா தான் நம்மளுக்குலாம் வந்து கொஞ்சம் அலர்ஜி, பட் ப்ராக்டிக்கலா தெரிஞ்சுக்கணும்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப சுலபமா வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துரும். எக்ஸாக்ட்லி. ஸோ ப்ராக்டிக்கலா நம்மளுக்கு நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போறாரு சார். ஸோ தொடர்ந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளோட பண்டைய காலத்தில் முன்னோர்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சார், இப்போ வந்து மழை வருதா இல்லையா பார்த்து சொல்லணும்னா அசால்ட்டாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, மேலே பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் இப்போயும் நாங்கள் சொல்லுவோம் கீழே பார்த்து சொல்லுவோம், அதாவது ஃபோனில் இருக்க ஆப்பை பார்த்து சொல்லுவோம். ஸோ அந்த மேலே பார்த்து சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த ஆப்ஸ் பற்றியும் எங்களுக்கு அதோட செயல்பாடுகள் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது, அது எப்படி வந்து ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். அதாவது உலகத்திலேயே இந்த வானிலை துறை சார்ந்து புத்தகம் சொன்னால் மிக சிறந்த புத்தகம் பிரகத் சம்ஹிதை அப்படின்ற ஒரு இந்திய புத்தகம் தான் முதல் புத்தகம். இதுக்கு முன்னாடி அரிஸ்டாட்டில் அவர்கள் கூட புத்தகம் எழுதியிருக்காங்க, அவங்க கூட இது குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒரு புக்கு வந்திருக்குன்னு சொன்னால் இது அப்போவே நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பண்ணியிருக்கோம். ஓகே, பேர் என்ன சொன்னீங்க? பிரகத் சம்ஹிதை. அது முழுக்க முழுக்க ஜோதிடம் சார்ந்த புத்தகம் அல்ல, வானவியல் சார்ந்த புத்தகம். அதில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. மேகம் கருமேகம் இப்படி இருந்தால் இந்த வடிவத்தில் இருந்தால் மழை பெய்யும், காற்று இந்த பக்கம் அடித்தா மழை பெய்யும், நட்சத்திரம் உதயமாகும் போது சிகப்பு கலரில் இருந்தால் மழை பெய்யும், சந்திரனை சுற்றி விட்டம் ஒரு ஒளி வட்டம் இருந்ததுன்னா ஈரப்பதம் இருக்கும் மழை பெய்யும். அதெல்லாம் வந்து வானிலைத்துறை தானே. அதனால் கிமு 100லேயே நம்ம வந்து இந்த புஸ்தகங்களெல்லாம் எழுதியிருக்கோம். இந்தியா வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கு. அதுக்கு பிறகு வந்து மேத்தமெட்டிக் பண்ண இன்னும் சொல்லப்போனால் புதன் சுக்கிர சமீபம்னு எழுதியிருப்பாங்க. புதனும் சுக்கிரனும் சூரியனுக்கு மிக சமீபமாக வரும் காலங்கத்தில் மழை பெய்யும். அது வானியல் சார்ந்த விஷயம். அதே நேரத்தில் இது புதிய புதிய அஸ்ட்ரானமி அண்ட் சைமல்டேனியஸாக இது வந்து மெட்ராலஜிக்கல் விஷயம். அதனால் நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் தொடர்ந்து நம்ம வந்து இதை வந்து தக்க வச்சுக்கணும்னா இல்லை. இன்றைக்கி கூட நம்ம வந்து சொல்கிறேன் மீண்டும் 8000 பேர் பணிபுரிஞ்ச ஒரு துறையில் இன்றைக்கி 4000 பேர் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஒர்க்லோடு தான் அதிகமாகும் அவங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? ரெண்டாவது நம்மளை சயின்டிஸ்ட் சொன்னீங்கன்னா நேச்சுரல் சயின்டிஸ்ட்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து ப்ரொமோஷனல் சயின்டிஸ்ட்னு இருக்கும். நமக்குலாம் நேச்சுரல் சயின்டிஸ்டோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி. அந்த துறையிலே இருந்தால் கூட துறையில் அவங்களுக்கு வந்து சயின்டிஸ்ட்னு ஒரு போஸ்ட், அது ஒரு டிகிரி போஸ்ட், அவ்வளோதான். அவங்க எம்எஸ்சி படிச்சுட்டு ஒரு ஆள் பேங்க்குக்கு போனால் பேங்க் மேனேஜர்னுங்க, அவங்க கூட ஃப்ரெண்டு படித்தவன் அதை விட மார்க் அதிகமாக வந்து இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா உடனே அவர் சயின்டிஸ்ட். டிஃப்ரென்ஸ் ஆகிடுதில்ல. ஆனால் சயின்டிஸ்டாக அப்படின்னா அவங்களுடைய டெடிகேஷன் தான் சயின்டிஸ்ட் ஆக முடியும். அவங்களுடைய அர்ப்பணிப்பு குணம் இல்லாமல் அந்த துறை வளரவே வளராது. அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அரசாங்க உத்தியோகமாக நினச்சிக்கிட்டு இந்த துறையில் வேலைக்கு வந்தாங்கன்னா அவங்களால மெட்ராலஜி பண்ண ஒரு பிரயோஜனம் இல்லை. அவங்க பதவி சுகமாக அமைச்சிட்டு போகலாம், அவ்வளோதான். ஒழிய அர்ப்பணிப்பு குணத்தோட இந்த துறை நல்லா இருக்கணும். நம்ம அடுத்த 1000 வருஷத்துக்காக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், இன்றைக்காக பண்ணலை. இன்றைக்கி கலெக்ட் பண்ணுற ஒவ்வொரு டேட்டாவும் அடுத்த 100 வருஷம் கழிச்சு அதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம லண்டனில் இருக்க அத்தனை டேட்டாவும் நம்ம திரும்பி எடுத்துகிட்டு இருக்கோம். உலகத்திலே மிக பழமையான வானிலை நிலையம் வந்து நம்ம சென்னை வானிலை நிலையம். ஓகே, அதில் பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அப்படின்னு. ஆமாம் கண்டிப்பாக. கிரேட் சார். இப்போ வந்து சுனாமிலாம் வருது, அதனால் சும்மா டெய்லிலாம் வரதில்ல, எப்போயோ ஒரு வாட்டி தான் வருது அப்படிங்கிறதுக்காக வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்க முடியாது. அதுக்காக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்பலாமா? இப்போ நீங்களே சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போலேருந்து ஒரு 1000 வருஷத்துக்கான டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போத்துலேருந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றின ஆய்வுகள்லாம் வந்து நடந்திருப்போம். அட்லீஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி சுனாமி அந்த வந்த காலகட்டத்தில் வந்து அதையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் போச்சு. இனிமே வந்து அது வர்றதுக்கான அந்த அறிகுறிகள்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியுமா இந்த மீட்டியராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மூலமா? இந்த வானிலை துறையில் வந்து நிறைய பிரிவுகள் இருக்குது. நம்ம வந்து புயலை வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் புயலை வந்து நீங்கள் வடப்பகுதி, அதாவது டிராபிக்கல் ஜோன் சொல்கிறோம் இல்லையா, இந்த பூமத்திய ரேகை பகுதியை தாண்டி மேலேயும் கீழே துருவ பகுதிகளிலும் நம்மளால் ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது ஒரு 80% அச்சீவ் பண்ண முடியுது, பர்ஃபெக்ஷன். ஆனால் இந்த மாதிரி நம்ம மாதிரியான பூமத்திய பகுதிகளில் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் நிறைய நம்ம பயணிக்க வேண்டிய காலங்கள் நிறைய இருக்குது. நிறைய கால்குலேஷன், நிறைய மேத்தமெட்டிக்கல் ஒர்க் பண்ணால் கூட நமக்கு டிம்கி கொடுக்குது. ஏன்னா பிரம்மாண்டமான கடல்,
79% கடலை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இவ்வளோ பூமியை வச்சுக்கிட்டு அதை நம்ம முடிவு பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒன்று ரஃப் எப்போவுமே கடல் வந்து ஒரு 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 ஒழுங்கற்ற ஒரு விஷயம், கணிக்கவே முடியாது. ஏன்னா அந்த நிலவோட ஓதம் இருக்குல்ல, நிலவு அருகில் வரும்போது பெருகி வரும்போது அது வந்து ஒரு ஓதம் உருவாக்கும். அந்த ஓதமும் ஒரு விஷயமா இருக்குது. அதனால் பர்ஃபெக்ஷனாக நம்ம வந்து இது கணிக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் முடியல. ஒரு புயல் இங்கே இருக்கிற புயல் அடுத்து இங்கே போகுது, நான் சேட்டலைட்லேருந்து நீங்கள் பார்க்கலாம். புயல் இங்கே போகுதுன்னு தான் பார்க்க முடியும். அந்த புயல் இங்கே தான் போய் சேரும்னு சேட்டலைட் சொல்லாது, நீங்கள் தான் மேத்தமெட்டிக்கலாக ஒர்க் பண்ணி ஆகணும் அதை. ஏன்னா அந்த போகிற வழியில் சுற்றி அது எங்கெல்லாம் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறோமோ அங்கே வந்து ஏர் ப்ரெஷர் எங்கே அதிகமாக இருக்குது, எங்கே லோ ப்ரெஷர் இருக்குது, லோ ப்ரெஷர் ஜோனை தான் நோக்கி போகும். அப்போ அந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த டேட்டாவை எடுக்கணும், அந்த டேட்டாவை எடுக்கணும். இந்த ரெண்டுத்தையும் சேர்ந்து தான் ப்ரிடிக்ட் பண்ணணும். இதில் ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்தியன் மெட்ரலஜி கஷ்டமான வேலை தான், சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம டிராஃபிக் ஜோனில் இருக்கோம், நம்மளுக்கு ஒழுங்கற்ற ஒரு புயல்கள் வரும். இன்றைக்கி வருவோம். இப்போ மற்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா புயலுக்கு ஏதோ ஓரளவுக்கு காலம் சொல்லலாம், ஓரளவுக்கு கணிக்க முடியுங்க. பட் இங்கே ஒன்றுமே கணிக்க முடியல. புயல் என்றைக்கு வரும்னு கணிக்க முடியாது, பட் புயல் உருவாகக்கூடிய சூழல் அங்கே கணிக்க முடியும். பட் நம்மளால் அது கூட கணிக்க முடியாது. சார், உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு நாலேஜ் அண்ட் இதில் வந்து ஒரு சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு இருக்கிறது கியூரியாசிட்டி, உங்களுக்கு இருக்கிறது இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ இருக்க மாணவர்கள் எல்லாருக்குமே இதை பற்றி கேட்குறப்ப கியூரியாசிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் சரி, ஏன்னா அது வந்து வானவியல் இல்லையா. ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத வந்து எப்படி சார் அவங்களுக்கு வளர்க்குறது? கண்டிப்பாங்க. அதாவது 96லேயே சென்னை சார்ந்த ஒரு ஆசிரியர், ரொம்ப அருமையான சம்பத்குமார் ஒரு ஆசிரியரும் இன்னொருத்தர் 2 ஆசிரியர்களும் சேர்ந்து அருமையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி அது எடுத்துமே திருவனந்தபுரத்தில் வச்சு அவங்க முதல் பரிசு வாங்கியிருந்தாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணும்போது என்னை கூப்பிட்டாங்க, நான் போயிருந்தேன். செஞ்ச மாதிரி வெதர் ஃபார்காஸ்டிங் மாத்திரம் ஒரு சின்னதாக வைக்கணும் அப்படின்னாங்க, பண்ணேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஆர்வமாக நிறைய இந்த மாதிரி கண்காட்சிகள், அறிவியல் கண்காட்சிகளெல்லாம் அதை வச்சுருக்காங்க. அறிவியல் கண்காட்சிகளெல்லாம் இந்த விஷயத்தை வந்து மாணவர்கள் வைக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இது ரொம்ப எளிமையான இன்ஸ்ட்ருமெண்ட்டு, மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டு மாதிரி காசு கிடையாது, ரொம்ப காசுலாம் கிடையாது. ஒரு நீங்கள் தெர்மோமீட்டர் வாங்கினீங்க பிரமாதமாக இல்லை, 100 ரூபாய்க்குலாம் தெர்மோமீட்டர் கிடைக்குது. ஒரு இது ரெயின் கேஜ் எடுத்திங்கன்னா 50 ரூபாய்க்குலாம் ரெயின் கேஜ் கிடைக்குது. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கே வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிக்கலாம். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சென்னையிலேயே வாங்கலாம். ஓகே. என்ன இதை வாங்கி வீட்டில் வச்சுட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கு பிறகு நீங்கள் ஆய்வுகள் மேற்கொள்வீங்க. மழை காலம் வந்தால் எப்படி இருக்கும், பல விஷயங்கள் நம்ம வந்து பண்ணுவோம். நாமளே ஒரு சார்ட் ரெடி பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் சினிமா தேட்டர்களில் கூட டெம்பரேச்சர் மீட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் வச்சு தான் அவங்களுடைய ஏர் கண்டிஷன் இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணணும், அந்த பண்ணணும். அவங்க அங்கே உள்ளே எவ்வளோ ஆக்சிமீட்டர் இருக்குதோ அதை வச்சு தான் வெளியிருந்து காற்று எடுத்து உள்ளே விட்டு பண்ணணும். ஸோ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. அவங்க யூஸ் பண்ணுற இடம் வேறு, நாம் யூஸ் பண்ணுற இடம் வேறு, அவ்வளோதானே ஒழிய அதே டெம்பரேச்சர் மீட்டர், அதே ப்ரெஷர் மீட்டர், அதே விண்ட் ஸ்பீடு, விண்ட்ஸ் டைரக்ஷன் மீட்டர், இவ்வளோதான். ஓகே. இதில் ஆர்வம் காட்டணும் மாணவர்கள். காட்டினாங்கன்னா அவங்க தன்னார்வலாக இந்த துறைக்கு வந்து தனியார் பங்களிப்பு மாதிரி மாணவர்கள் செய்யலாம். இந்த துறையை பல்கலைக்கழகங்கள் ஈடுபடணும். புரியுதா உங்களுக்கு? இன்னும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இந்தியாவிலேயே செய்யணும், எளிமையான செய்யணும். செஞ்சிட்டோம்னா அப்போது இப்போ நம்ம எல்லாமே டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இன்னொரு நாடுகள் எல்லாம். சில விஷயங்களில் வந்து நம்ம இன்னும் மேம்பட்டு இருந்தால் கூட அடிப்படையாக அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு பார்த்திங்கன்னா நம்ம வெளிநாட்டில் தான் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம் டெக்னாலஜியை. அதெல்லாம் நம்ம நிறுத்திட்டு நாமளே இண்டிஜினியஸாக ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் மாணவர்கள் இந்த துறைக்கு வரணும். குறிப்பாக இது வந்து சயின்ஸு அண்ட் டெக்னாலஜி ரெண்டு ரிலேட்டட் விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் விஷயம்லாம் ஃபிசிக்ஸு, அதுக்குள்ளே இருக்கிற மேட்டர் வந்து கெமிஸ்ட்ரி, ரெண்டும் சேர்ந்த விஷயம். அது வளிமண்டலம் எடுத்துட்டிங்கன்னா வளிமண்டல அழுத்தம், வளிமண்டல வெப்பம், காற்றின் திசைவேகம், இதெல்லாம் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக சொல்லலாம். ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் கெமிஸ்ட்ரி அது. ஸோ இது ரெண்டு விஷயம் கலந்து இருக்கிறதால இந்த ரெண்டு துறை சார்ந்தவர்களும் இதில் ஈடுபட்டால் நல்லா சோபிக்கலாம். ஒன்று, உலகத்தின் புகழ் உச்சிக்கே போகலாம். அவங்க கண்டிப்பாக ஒரு சயின்டிஸ்ட் உருவாக்க முடியும், அவங்க நோபல் பரிசு கூட வாங்கலாம், பெரிய விஷயமே கிடையாது. அவங்க ஆர்வமாக வந்து இறங்கி இந்த துறைக்கெல்லாம் ஆட்கள் இல்லை. இது வருத்தமான விஷயம் என்னென்னா இதை போன்று வானிலை சார்ந்த துறைகளில் தன்னார்வலர்கள் இல்லைன்றது ஒரு வருத்தமான விஷயம். பல்கலைக்கழகங்கள் இதை வந்து ஒரு பாடமாக வச்சுருக்காங்க, மெட்ராலஜி ஒரு பாடமாக வச்சுருக்காங்க. பாடம் வந்து மார்க் எடுக்கிறதுக்கு தான். அது
அது வந்து பயிற்சியாக அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய ஒரு ஈடுபாடு ஈடுபடுத்துகிற அளவுக்கு இல்லைன்னு தான் வருத்தமான விஷயம். பொதுவாக வந்து எக்ஸாமுக்கு வந்து குறித்த டைமில் வந்து நம்ம எவ்வளோ எழுத முடியுமோ எழுதிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்லாம் கூட வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்களுக்கு கொடுத்த டைமில் உங்ககிட்ட வந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எங்களால் கேட்க முடியுதோ, அது இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்க முடியுதோ, கொஷின்ஸ்லாம் கேட்க முடியுதோ கேட்டு நாங்கள் வந்து விடையை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்னொரு நாளில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எங்களோட டவுட்ஸ்லாம் உங்ககிட்ட கேள்வியாக கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையா? நிச்சயமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த பூமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்மளுடைய தொழில், நம்மளுடைய எல்லா வாழ்க்கை முறையுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த அட்மாஸ்பியர், அந்த வானிலை, அந்த கணிப்பு, அந்த ஒரு இது சார்ந்துதான் வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து அக்ரிகல்ச்சர் தானே நம்மளுடைய அந்த பாரம்பரியமான ஒரு தொழில். அதுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு அறிவு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எல்லாத்துக்குமே வந்து ஒரு எல்லைன்னு சொல்லிட்டு கணிச்சிடலாம் சார். அந்த வானத்துக்கு மட்டும் இன்னும் எல்லையை கண்டுபிடிக்கல. அதே மாதிரி உங்ககிட்ட நாங்கள் கேட்கறதுக்கு கேள்விகள் அப்படின்னா வந்து ஒரு எல்லையெல்லாம் போயிட்டே இருக்கும். இன்னொரு நாள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேல நம்ம வந்து சாரை சந்திக்கலாம். பட் இன்னைக்கு எங்களுக்காக உங்க பிஸி ஷெட்யூல்ல உங்களோட வேர்ட்ஸ் அண்ட் டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். காலை வேளையில இனிய வேண்டிய நிகழ்ச்சியை ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களோட கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வருண் அண்ட் சௌமியா கூட இன்னைக்கு வந்து வேர்ல்ட் மெட்டீரியாலஜிக்கல் டேல ஒரு சூப்பரான ஜீனியஸ் கெஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு போயிட்டாரு. ஸோ உங்களுக்கும் வந்து இதுல வந்து கொஞ்சமாவது ஆர்வம் இருக்கா, இல்ல அவர் சொன்ன விஷயங்கள்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா நீங்க? ஒன்று ரெண்டு. இல்ல, அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரியாத விஷயம் தான். இன்ஃபேக்ட் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி வேற வந்து கொடுத்துட்டு போனார் இல்லையா? அதை நம்ம வந்து மக்கள் கிட்டேயும் வந்து ஷேர் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அட்மாஸ்பியரிக் ரிசர்ச் இதுக்காக SRM காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து SRM-1 அப்படின்னு ஒரு சேட்டலைட்டை வந்து அனுப்பி ஆய்வு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து இப்ப ரெண்டாவதா SRM-2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்றதுக்கான ஒர்க்ஸ்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. கிரேட். கண்டிப்பா இந்த வாட்டியா சேட்டலைட் லான்ச் பண்ண நான் வந்து ராக்கெட் பாக்குற மாதிரி எப்படியாவது அண்ணன் பார்த்தே தீரணும். பட் நல்ல நியூஸ் இது. நியூஸ்ன்னு சொன்ன ஞாபகம் வருது. இந்த நியூஸ் எனக்கு ஒரு சின்ன பையன், என் ஃப்ரெண்டு வந்து சின்ன வயசுல எப்படி தெரியுமா ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கான், நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. கிட்டத்தட்ட அதுதான் அதோட டெஃபினிஷன். நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் ஞாபகம் வச்சுட்டாலே வந்து நியூஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இதே மாதிரி வந்து நிறைய வார்த்தைக்கு இங்கிலீஷ் வார்த்தைகளுக்குலாம் வேர் சொல்லலாம் நம்மளுக்கு தெரிஞ்சா நம்மளும் சும்மா எல்லார்கிட்டயும் வந்து கெத்து காட்டலாம் இல்லையா? சோ நார்த் ஈஸ்ட் அப்படின்னு இந்த 4 டைரக்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து வெஸ்ட் வந்து சூஸ் பண்ணிட்டேன். எல்லாருக்குமே வெஸ்ட் மோகம் தான் போங்க. அதுக்காக இல்ல, இந்த வெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையோட வேர் சொல் பத்தி தான் இன்னைக்கு நம்ம அரசியல் சார் கூட சொல்ல போறாரு. சரி, ஆனா நாளைக்கு கண்டிப்பா சவுத்தை பத்தி சொல்லிடுவார்ல. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி இந்த டைரக்ஷன்ஸ் திசைகள்ல பார்த்தாக்க 4 இருக்கு. அதுல நம்ம இன்னைக்கு வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறித்து பேசுவோம் ஐயா. வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு சொல் எப்படி உருவானது, அதற்கும் தமிழுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு என்ன? கதிரவனை மையமாக வச்சு தான் திசைகளையே நாம் தெரிஞ்சுக்கிறோம். கதிரவன் தோன்றும் திசை கிழக்கு, மறையும் திசை மேற்கு, பிறகு வலக்கை காட்டுவது தெற்கு, இடக்கை காட்டுவது வடக்கு. எந்த இடத்துல போனாலும் திசை என்னன்னு தெரியலன்னா கதிரவனை பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த அடிப்படையில் தான் இந்த கதிரவன் எழுகிற திசை கிழக்கு, அது குணதிசைன்னு பேர் தமிழில். கிழக்கு அது மறைகிற திசை மேற்கு இல்லைங்களா? அந்த அடிப்படையில் தான் இந்த வெஸ்ட்டுங்கிற சொல் கூட. இப்போ உச்சி பொழுதுன்னு சொன்னால் கதிரவன் மேலே உச்சியில் இருக்குது, தலைக்கு நேராக இருந்தால் அது மதிய நேரம், உச்சந்தலைக்கு மேலே உச்சி பொழுது. அந்த உச்சி பொழுது சாயும் நேரம் அப்படின்னா மேற்க அப்படியே கதிரவன் அந்த பக்கமாக திரும்புது. அதுதான் பொழுது சாயும் வேலை. அந்த பொழுது சாயும் வேலைங்கிறத பேச்சு வழக்கில் பொசாயன்னு சொல்லுவாங்க. பொசாயம் வரேன்னா பொழுது சாயும் வேலைன்னு அர்த்தம். அந்த அடிப்படையில் தான் இந்த தமிழில் அவ என்ற ஒரு சொல் தோன்றி இருக்கிறது. அவன்னா தாழ்வுன்னு அர்த்தம். தமிழில் அவன்னா பள்ளம். அதாவது அவமானப்படுத்திட்டாங்கன்னா, மானம்னா அளவு, அந்த அளவுலேருந்து கீழே குறைச்சிட்டாங்க, அதுதான் அவமானம். மதிப்பு அதுலேருந்து கீழே வந்துட்டு அவமதிப்பு. இந்த அவங்கிற சொல் நெய்தல் நிலத்தை குறிக்கிறது தமிழில். பள்ளமான நிலம், கடலும் கடல் சார்ந்த பகுதியும் பள்ளம், மலையும் மலை சார்ந்த பகுதியும் மேற்கு. அதனால தான் மேலான திசை மேற்கு, கீழான திசை கிழக்குன்னு வந்தது. இந்த கீழான திசைன்னா நமக்கு இந்த வங்கக்கடல் கிழக்கே இருக்குது இல்லைங்களா, அது அப்படி தாழ்வு. அதனால தான் காவிரி எல்லாம் மலையில் பிறந்து இந்த கடலில் வந்து வங்கக்கடலில் விழுகிறது. அந்த அடிப்படையில் இந்த தாழ்வான பகுதி, இந்த அவல் என்றால் நெய்தல் நிலம், கடல். நாடாகன்றோ காடாகன்றோ
அவலாகன்றோ மிசையாகன்றோன்னு 4 நிலத்தை ஔவையார் பாடுறார். இந்த அவல் என்பது கடல் சார்ந்த பள்ளமான நிலம். நெல்லை ஊற வச்சு அதை வறுத்து உரலில் வச்சு இடித்தோம்னா அதுக்கு அவல். பள்ளமாகிட்டுது பார்த்தீங்களா, தட்டையாயிட்டுது, அதுக்கு தான் அவல். அவல் சாப்பிட்றோமே, அந்த அவல்ங்கிறதுல பள்ளம் இருக்கிறது. மனசு ரொம்ப அவலமாக இருக்குதுன்னா மனசு பள்ளமாக இருக்குது, உடஞ்சி போச்சு, நொறுங்கி. பூரிப்பினால் மனம் உயர்கிறது, துன்பத்தினால் தாழ்கிறது. அதனால தான் அவல் அவலம் என்ற சொல்லலாம் வந்தது. இந்த அடிப்படையில் இந்த அவ என்ற சொல் உச்சத்தில் இருக்கிற கதிரவன் அப்படியே கீழே இறங்குது எங்க மேற்கு திசை நோக்கி. அந்த அடிப்படையில் அவஸ் என்று அந்த அவங்கிற சொல் அவஸ் என்று திரிந்து அது வெஸ்ட் என்று திரிந்து வெஸ்ட் என்று ஆகிவிட்டது. கதிரவன் உச்சியிலே இருந்து கீழே தாழ்கின்ற திசை. அவ என்ற தமிழ் தான். அவஸ்தை அவத்தை இதெல்லாம் அந்த தமிழ் தான். ரொம்ப துன்பம், துன்பத்தினால் மனம் ஒடுங்குகிறது, அவஸ்தைப்படுறேன். அதே தான் அவஸ். வெஸ்ட் வெஸ்ட் என்பது அவஸ் என்ற சொல்லிலிருந்து வந்தது என்று எழுதியிருக்கிறார்கள். அவஸ் என்றால் தாழ்வு, டவுன் என்று பொருள். கதிரவன் உச்சியில இருந்து நாம பொழுது சாய்கிற வேளை, எழுஞாயிறு படுஞாயிறு என்று மலையாளத்தில் சொல்வார்கள். கதிரவன் எழுகின்ற திசை எழுஞாயிறு கிழக்கு, கதிரவன் படுதல் என்றால் மறைதல், படுஞாயிறு மேற்கு. அதே போலத்தான் பொழுது சாயும் வேளை என்று நாம் சொல்கிறோம். அதே தான் அவர்கள் அவ என்ற அந்த தமிழ் அவஸ் என்றாகி வெஸ் என்றாகி வெஸ்ட் என்றானது. என்றால் கதிரவன் உச்சியிலிருந்து தாழ்ந்து செல்லுகிற திசை, அதுதான் வெஸ்ட். வெஸ்டர்ன் சிவிலைசேஷன், வெஸ்டர்ன் கல்ச்சர், வெஸ்டர்ன் லிட்ரேச்சர், வெஸ்டர்னைசேஷன் எல்லாமும் இந்த அவ என்ற தமிழிலிருந்து வந்தது. தாழ்வு, பள்ளம், கதிரவன் உச்சியிலிருந்து தாழ்கின்ற திசை, அவஸ், வேஸ், வெஸ்ட். இதன் ஆங்கில அகராதிகள் சொல்லுகிற விளக்கம். கண்டிப்பா சார், ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அதாவது வெஸ்டர்னைசேஷன் அப்படிங்கிற ஒரு பேர்ல நுனிநாக்கு ஆங்கிலம் பேசுகிற ஒரு நிலை இருக்கக்கூடிய இப்போ வந்து இந்த வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு சொல்லினுடைய வேர் சொல்லே எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய அவல் எந்த ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னீங்க. நிச்சயமாவே ரொம்ப கேட்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். நன்றி. இதே மாதிரி வேறு ஒரு அற்புதமான தமிழ் சொல்லின் வேர் சொல்லை குறித்து அடுத்த நிகழ்ச்சியில பயணிப்போம். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அட்மாஸ்பியர் சம்பந்தமாகவும் இந்த வானிலை ஆராய்ச்சி அதை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டனால நமக்கு தான் ஆப்ஸ்லாம் இருக்குல்ல. அதுவா இருந்தாலும் இன்னும் வந்து அக்யூரேட்டா நிறைய விஷயங்கள் மட்டும் இல்லாம நம்ம ப்ராடா ஒரு லார்ஜர் ஸ்கேல்ல வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு வெப்சைட் தேவை. வெப்சைட் தானே, நான் கூட வேற ஏதோ புக்கை ரெஃபர் பண்ணிருக்கல அப்படின்னு நினைச்சேன். இல்ல இப்ப புக் படிக்கிற அளவுக்கு நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் டைம் இல்ல. ஆமாங்க, வெப்சைட்ல ஈஸியா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், அதுவும் அப்டேட்டடாவே இருக்கும் எல்லா விஷயமும். கிரேட். பிளஸ் வந்து இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ் எல்லாம் வேற இருக்கும் இல்லையா. இந்த வெப்சைட் பேரே பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், weather.com. பொதுவான ஒரு வெப்சைட் இது. weather.com. இதுல போய் பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், ஜெனரலா வந்து ஒரு வெதர் ஃபோர்காஸ்ட் பத்தின விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட், மேப்ஸ், அது சம்பந்தமான நியூஸஸ், ஹரிகேன்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன மாதிரியான ஹரிகேன்ஸ் இருக்கு, எந்தெந்த ஏரியாஸ்ல வரும், அது சம்பந்தமான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கும். இது தவிர்த்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த மேப்ஸ் மூலமா உங்களுடைய பர்டிகுலர் லொகேஷனை வந்து லொகேட் பண்ணி அந்த இடத்துல என்ன வெதர் கண்டிஷன் இருக்கு, அந்த இடத்துல வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில டெக்னிக்கல் விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதானே நமக்கு வேணும். லண்டன்ல என்ன நடந்தா நமக்கு என்ன. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ சீரியஸான சில அலர்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க இல்லையா கவர்மெண்ட், அது கூட நீங்க முன்கூட்டி இது மூலமா வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஏதாவது அந்த அலர்ட் ஜோன்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கா. இப்போ வந்து நாம பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறது நாம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐலண்ட் மாதிரி தானே இருக்கும், அதாவது பெனின்சுலாரோட சவுத்ல இருக்கோம் நம்ம, அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லலாம் இல்லையா. சோ வந்து எந்த இடத்துல வந்து கடலோட சீற்றம் வந்து அதிகமா இருக்கு, இந்த மாதிரி டெக்னிக்கலா நிறைய விஷயங்களை வந்து நம்ம வீட்ல இருந்தபடியே தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல நம்ம எர்த் சம்பந்தமான சில ரேரான ஃபேக்ட்ஸ், சில ரேரான விஷயங்கள், நம்மளுடைய நேச்சர், இந்த இயற்கை சம்பந்தமான விஷயங்கள், அது சம்பந்தமான வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் கூட அதுல இருக்கு. ஓகே, இத பார்த்து நானே கெஸ்ட் மாதிரி நிறைய விஷயம் பேசியிருப்பேன். நீங்க ஃபர்ஸ்டே சொல்ல இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட முதலே வந்து சொல்லல. இன்ஃபேக்ட் வந்து நம்ம நிறைய விஷயங்களை இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண முடியாம போச்சு, டைம் கன்ஸ்ட்ரெயின். பட் எனிவே weather.com அப்படின்னு ஒரு நல்ல வெப்சைட் சொல்லிருக்கீங்க. பாவம் பாருங்க, கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. அவங்களோட கில்ட்டினஸ் போக்க ஒரே வழி நம்ம எல்லாரும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுக்கிறது தான் இல்லையா. அந்த ஃபீட்பேக் வந்து எப்படி அனுப்பணும் அப்படிங்கறத நாம சொல்லணும் இல்லையா. feedback@pudiyugam.tv அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணலாம். அப்படி இல்ல நான் ஸ்கிரீன்ல ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்கிற அட்ரஸ்க்கு தபால் மூலமாவும் அனுப்பலாம். இந்த டால் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்ஸை பதிவு பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடா இருக்கும் அப்படிங்கறனால தான் நாங்க இதையும் வச்சிருக்கோம். உங்களோட ஃபீட்பேக்ஸை வச்சு நாங்க டெய்லி எங்களோட ஷோஸ்ல நிறைய விஷயங்களை வந்து மாத்திட்டு இருக்கோம், மெருகேத்திட்டு இருக்கோம் அப்படினே சொல்லலாம் இல்லையா. இத சொல்லிட்டு நாமளும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. புதியுகம் FM ஸ்டேஷன்ல இது இனிய வை என்று வித் வருண் and சௌமியா.